நண்பர்களே, இன்னைக்கு நம்ம யாஷ் அவர்களுடைய நடிப்பில் வெளிவந்துள்ள டாக்ஸிக் திரைப்படத்துடைய ட்ரைலரை தான் பிரேக் டவுன் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒரு ட்ரைலரை பார்த்தாவே தெரியுது, அனிமல் ப்ளஸ் கோட் இந்த ரெண்டு திரைப்படத்தையும் கலந்து வச்ச கலவை மாதிரி தான் இந்த திரைப்படம் இருக்குமோங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த அனிமல் திரைப்படத்தில் வர்ற மாதிரி வைலன்ஸு, ஆல்ஃபா மேலு, நான் தாண்டா ஆம்பளை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த திரைப்படத்தில் இருக்க போகுது. ப்ளஸ் சேம் டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பையன் வந்து அப்பாவை கொல்ல வருவான் பார்த்தீங்களா, இந்த கோட் திரைப்படத்தில் நடக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்டுமே இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த ரெண்டுத்தையும் கலந்து வச்ச கலவையாக தான் இந்த திரைப்படம் இருக்குமாங்கிற மாதிரி தான் தோணுது. சரி வாங்க நண்பர்களே, டாக்ஸிக் திரைப்படத்தோட ட்ரைலரை பிரேக் டவுன் பண்ணிடுவோம். நான் தான் உங்கள் இந்த ட்ரைலரை முதல்ல நம்ம லீனியராக பிரேக் டவுன் பண்ணோம் அப்படின்னா, முதல்ல நம்ம ராயாவுடைய சின்ன வயசு போர்ஷன்ஸ் தான் ஃபஸ்ட்டு காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு ஒரு ப்ராஸ்டியூட்டுக்கு பிறக்கக்கூடிய மகனாக நம்ம ராயா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு விபச்சார விடுதி மாதிரியான ஒரு பிளேஸை காட்டுறாங்க, அங்கே ஒரு பொம்பளையுமே காட்டுறாங்க. அந்த பொம்பளைக்கு பயந்து நம்ம சின்ன வயசு ராயா வந்துட்டு ஒரு பொண்ணு பின்னாடி மறையிற மாதிரி காட்டுறாங்க. அந்த பொண்ணு யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நம்ம நயன்தாரா அவர்களாகத்தான் இருக்க முடியும். ஏன்னா நயன்தாரா அவர்கள் இந்த படத்தில் கங்கா அப்படிங்கிற ரோலில் நடிச்சிருக்காங்க. அவங்க நம்ம யாஷ் அவர்களுக்கு ஒரு அக்கா மாதிரியான ஒரு ரிலேஷனில் வர்றதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. அண்ட் மேபி அந்த ப்ராஸ்டியூஷன் சென்டர்லேருந்து தான் இவங்க ரெண்டு பேருமே தப்பிச்சு வர்ற மாதிரி கூட இருக்கலாம். அண்ட் நம்ம சின்ன வயசு ராயா வந்துட்டு ஒரு செவப்பட்டியை திறந்து அங்கே இருக்கக்கூடிய எலும்பு கூடல இருந்து சில நகைகளை எல்லாம் எடுத்து ஒருத்தவங்க கிட்ட கொடுக்குற மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நம்ம கங்கா கிட்ட தான் அவர் கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன். நயன்தாரா அவர்கள் கிட்ட தான் கொடுக்குறாரு. ஸோ நம்ம நயன்தாரா அவர்களுக்கும் நம்ம யாஷ் அவர்களுக்கும் சின்ன வயசுலேருந்தே அந்த பாண்டிங் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி காட்டுற மாதிரியான ஒரு சீனாக அது இருக்கலாம். சின்ன வயசு போர்ஷன்ஸ்லாம் அப்படி காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த போர்ஷன்ஸ் எல்லாம் காட்டினதுக்கு அப்புறமா ஒரு 15-16 வருஷத்துக்கு அப்புறமா காட்டுவாங்க. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம யாஷ் அவர்கள் தனியாக ரூம் எடுத்து தங்கிட்டு இருக்காரு ஒரு இடத்துல. அப்படி இருக்கிறப்ப அந்த ஊரில் வந்துட்டு ராயல் சர்க்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்க்கஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா புதுசாக போடுறாங்க. ஆனால் அந்த சர்க்கஸில் பெர்ஃபார்ம் பண்ண போகிறது நம்ம கியாரா அட்வானி அவர்கள், அவங்களுடைய ஃபோட்டோவுமே இருக்குது. அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மயங்கிடுறாரு நம்ம யாஷ் அவர்கள். அதுவும் முழுக்க வெறும் லஸ்ட் மட்டும்தான் இருக்குது. அவருடைய லுக்கை நீங்கள் பார்த்தாவே தெரியும். லவ் வந்து பார்த்தீங்கன்னா 1% கூட கிடையாது. அவர் கண்ணு முழுக்க வெறும் லஸ்ட் மட்டும்தான் இருக்கும். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்காரு நம்ம யாஷ் அவர்கள். அதுக்கப்புறமா அவர் அந்த சர்க்கஸ்க்கு போய் நம்ம கியாரா அட்வானி அவர்களை முழுக்க லஸ்டோடையே தான் பார்த்துட்டு இருக்காரு. அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், அவங்களுடைய அழகை வந்து பார்த்தீங்கன்னா ரசிச்சுக்கிட்டே இருக்காரு. ஸோ 2-3 வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கஸ்க்கு போய் நம்ம கியாரா அட்வானியை வாட்ச் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இந்த ஒரு பொண்ணை உண்மையாக லவ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான கான்செப்டில் இவருடைய அகராதிலேயே கிடையாது. யார் வராங்களோ சரி எல்லாரையுமே ஒரு கை பாத்திர வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்டில் சுற்றக்கூடிய ஒரு ஆள் இவர். ஸோ அதே தான் நம்ம கியாரா அட்வானியும் வெறும் லஸ்டோட தான் பார்த்துட்டு இருக்காரு. அண்ட் இவளை எப்படியாவது நம்ம அடைஞ்சிடணும்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இருக்கிறப்போ அந்த சர்க்கஸில் சம்திங் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரலாம். ஸோ 4-5 ரவுடி பசங்க அங்கே உள்ள பூந்து எல்லாரும் அடிக்க, நம்ம கியாரா அட்வானி அவர்கள் மேலேயுமே கை வைக்க, அப்போ நம்ம யாஷ் அவர்கள் உள்ள பூந்து அவங்கள அடிச்சு போட்டு நம்ம கியாராவை காப்பாற்றி, அதை பார்த்து நம்ம கியாரா அட்வானிக்கும் நம்ம யாஷ் அவர்கள் மேலே லவ் வந்து அப்படி 2 பேரும் சேர்றதுக்கான வாய்ப்புமே இருக்கு. இப்போ அவங்க 2 பேர்த்துக்கு ஒரு பையன் பிறக்கிறான். ஆனால் நம்ம யாஷ் அவர்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெறும் லஸ்டோட தானே இவங்க கூட பழகினாங்க, லவ் எல்லாம் கிடையாது அவருக்கு. அதனால அவருடைய ஃபேமிலியாக அவரை அதை ஏற்றுக்கல. அவர் பாட்டுக்கு சும்மா தன்னுடைய தொழிலை பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு சுற்றிட்டு இருக்காரு. ஸோ தனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது, தனக்குன்னு ஒரு பையன் இருக்கான் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் யோசிக்கவே கிடையாது. இவங்க மட்டும்தான் தான் பையனை எப்படியாவது ஒரு நல்லபடியாக ஆளாக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவர் அப்படி கிடையாது. இன்னைக்கு இங்கே இருப்பான், நாளைக்கு வேற ஊருக்கு போனால் அங்கே வேற ஏதோ பொண்ணை பார்த்து அவங்க கூட ஜல்சா பண்ணிட்டு இருப்பான். அந்த மாதிரி அவர் ஒரு கேங்ஸ்டர் வாழ்க்கையை தனியாக வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த விஷயமெல்லாம் சுத்தமாகவே நம்ம கியாராக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா தன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தனக்கு ஒரு குழந்தையை கொடுத்து ஏமாத்திட்டான், இவன் ஒரு கேங்ஸ்டர், இவன் எப்படிப்பட்ட ஆள்னே தெரியாமல் நம்ம ஏமாந்துட்டோம்னு சொல்லிட்டு அவன் மேலே சரியான காண்டில் இருக்காங்க நம்ம கியாரா அவர்கள். அப்படி இருக்கிறப்போ நம்ம ராயாவை தேடி வரக்கூடிய வில்லன் கேங்கில் யாரோ ஒருத்தர்கிட்ட நம்ம கியாரா வந்துட்டு அவனை பற்றி போட்டு கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி ராயா வந்து இந்த டைமுக்கு என்ன பார்க்க வருவான், அவன் இங்கே தான் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சம்திங் எதையோ போட்டு கொடுத்துருவாங்க போல. எவ்வளவு வேலை போன அதனால வந்துட்டு நம்ம கியாராவும் ராயாவும் வந்து பார்த்தோன்னா கம்ப்ளீட்டாகவே பிரிகிறாங்க. இவ்வளோ நாள் வந்து பார்த்தோன்னா ஏதோ அப்பப்போ வந்து பார்த்துக்கிட்டாவது இருந்தாங்க. பட் இந்த ஒரு விஷயம் நடந்தக்கப்புறமா நம்ம ராயாவும் நம்ம கியாராவும் வந்துட்டு பார்த்தோன்னா கம்ப்ளீட்டாகவே பிரிஞ்சிடுறாங்க. பிரிஞ்சு நம்ம ராயா வந்துட்டு பார்த்தோன்னா அவருடைய லைஃப்பை பார்க்கறதுக்கு போயிடுறாரு. நம்ம கியாரா வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு பிறந்த அந்த பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அவனையுமே சர்க்கஸில் சேர்த்து விட்டு அவனையுமே ஒரு நல்ல ஆளாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்போ இவங்க கதை அப்படியே வைங்க. நம்ம ராயா அவர்களுடைய லைஃப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவருக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்குது. என்ன அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டருடைய தம்பியை கொலை பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவருடைய ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்டை முடிக்கிறதுக்காக நம்ம ராயா வந்துட்டு பார்த்தீங்கன்னா போகிறாரு. அவருடைய தம்பியை கொல்றதுக்கு ட்ரை பண்ணுறப்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கேங்ஸ்டர்கிட்டையுமே அவர் மாட்டிக்கிறாரு. ஆனால் நம்ம நயன்தாரா அவர்களையுமே அந்த கும்பல் பிடிச்சி வச்சுக்கிறாங்க. இந்த சமயத்தில் நம்ம ராயா வந்துட்டு
வந்துட்டு பிரில்லியண்ட்டாக ஏதாவது ஒரு யோசிச்சு அந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லாரும் அடிச்சு போட்டு தப்பிச்சாரு அப்படிங்கிற மாதிரி கதை வச்சா சிரிச்சிருவாங்க. அதனால அந்த கேங்ஸ்டரோட ஒய்ஃபை பிடிச்சி வச்சுக்கிட்டு எங்களை இங்கிருந்து விடலைன்னா அவங்கள நான் அங்கே கொண்டுருவேங்கிற மாதிரி ஏதோ பிளாக்மெயில் பண்ணி அந்த லொக்கேஷன்ல இருந்து அவர் தப்பிச்சு போற மாதிரி பண்ணலாம். அது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ சம்திங் அந்த கேங்ஸ்டருக்கும் நம்ம ராயாக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமா போயிட்டு இருக்கு சண்டை. அப்படி இருக்கிறப்போ ஒரு வழியா கடைசியில வந்துட்டு நம்ம ராயா வந்துட்டு அந்த கேங்ஸ்டருடைய தம்பியை கொலையுமே பண்ணிடுறாரு. அவருக்கு கொடுத்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட்டாகவே முடிச்சிடுறாரு. அப்போ தான் அந்த கேங்ஸ்டர் வந்துட்டு ராயா வந்து தான் தம்பியை கொண்டுட்டான், தான் தம்பியை கொண்டோன்னா நான் பழி வாங்காமல் விடமாட்டேன்னு சொல்லி எல்லாரும் வந்து பார்த்தோன்னா முரட்டு கோவத்தில் இருக்காங்க நம்ம ராயா மேலே. அப்படி இருக்கிறப்ப தான் ராயாவுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, அவனுக்கு ஒரு பையன் இருக்கான் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ராயல் சர்க்கஸ் அந்த சர்க்கஸ்க்கு வந்துட்டு பார்த்தோன்னா அந்த கும்பல் போகிறாங்க. போயிட்டு அவங்க ஃபேமிலியவே அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுமே முடிவு பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம கியாராக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராயா மேலே பயங்கரமான கோவம். அதனால் தான் பையனையுமே அவங்க வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க பையன் என்னதான் பொறுமையா இருந்தாலுமே நீ வந்துட்டு ஒரு பேஸ்டர்ட், அதாவது உனக்கு அப்பாங்கிற அடையாளமே கிடையாது, நீ அந்த மாதிரி பையன் அப்படி இப்படிங்கிற மாதிரி அந்த பையனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மென்டலி ட்ராமா உண்டாக்குறாங்க. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ள போறாங்க. அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்ம கியாரா அட்வானி. அந்த சமயத்தில் தான் நம்ம ராயாவுடைய எதிரிகள் எல்லாம் அங்கே போறாங்க. அந்த சர்க்கஸையே வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு நொறுக்குறாங்க. அந்த ராட்டினத்தை வந்து பார்த்தீங்கன்னா புகைச்சு விடுவாங்க. அந்த சீன்லாம் பார்க்குறப்பவே வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது. ஒட்டுமொத்த சர்க்கஸையுமே வந்து பார்த்தீங்கன்னா எரிக்கிறாங்க. அப்போ வந்து நம்ம கியாராவை சங்கிலி போட்டு கட்டி இழுத்துட்டு வர்ற மாதிரிலாம் காட்டுறாங்க. அது கண்டிப்பாக நம்ம கியாரா அவர்களாக தான் இருக்க முடியும். ஸோ அவங்கள வந்துட்டு எவ்வளோ கொடுமைப்படுத்தி சாவடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான சீன் தான் அது. ஸோ தான் அம்மா வந்துட்டு கண்ணு முன்னாடி இறந்து போகிறாங்க. ஆனால் தடுக்க முடியாமல் நிலைமையில இருக்காரு நம்ம மகன். அந்த சமயத்தில் நம்ம ராயா அவர்களுமே அங்கே வராங்க அவங்கள காப்பாற்றுறதுக்காக. நம்ம கியாரா அட்வானியும் அவங்க பையனையும் காப்பாற்றுறதுக்காக நம்ம ராயா அங்கே வராரு. அங்கே வந்து ஃபைட்டும் பண்ணுறாரு. பட் இருந்தாலுமே நம்ம கியாரா அட்வானி அந்த இடத்துல இறந்து போயிடுறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் ஸ்கிரிப்ட் இருக்கணும். ஸோ தான் அப்பாவுடைய அந்த அடாவடித்தனம், தான் அப்பாவுடைய அந்த திமிரு, அதெல்லாத்தையும் காரணத்தினால தான் வந்துட்டு அவங்களுடைய எதிரிகளால் தான் இப்போ வந்து தான் அம்மா இறந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு அவங்க பையன் மனசில் வந்து பார்த்தோன்னா கிளியராக ஏறுது. தான் அம்மா சாவுக்கு அவங்க அப்பா தான் காரணங்கிற மாதிரி அந்த சின்ன பையன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தோன்னா நம்ம ராயா அவர்களுடைய ஃப்ளாஷ்பேக்காக முடியுது. இப்போ ப்ரெசன்ட் சீக்வன்ஸுக்கு வந்தீங்கன்னா நம்ம ராயாவுடைய லாங் ஹேர், ஸோ அதுதான் வந்து பார்த்தோன்னா ப்ரெசன்ட் போர்ஷன்ஸு. ஸோ அவர் வந்துட்டு ஷார்ட் ஹேர் வச்சுருந்தார்ல, அதெல்லாம் ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ். ஸோ ஒரு சீனில் வந்துட்டு நம்ம நயன்தாரா அவர்கள் நீ இந்த சிட்டியவே ஆளணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த சிட்டியை நீ தான் ஆளணும். ஆக்சுவலாக அவங்க நின்றுட்டு இருக்கக்கூடிய இடம் என்ன தெரியுமா? சின்ன வயசில் நம்ம ராயா வந்துட்டு ஒரு செவப்பெட்டியை தோண்டி உள்ள நகையெல்லாம் எடுத்து கொடுப்பார்ல, அதே பிளேஸ் சேம் பிளேஸில் தான் இப்போ நம்ம நயன்தாரா அவர்களும் நம்ம ராயாவும் வந்துட்டு பார்த்தா நின்றுக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி நீ இந்த சிட்டியவே ஆளணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ அந்த சிட்டியுடைய ராஜாவாகவே மாறிட்டாரு நம்ம ராயா. அவர் சொல்கிறது தான் அங்கே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டராக மாறி நிற்கிறாரு நம்ம ராயா. அவரை எதிர்க்கறதுக்கு இப்போ அங்கே ஆளே கிடையாது அப்படின்ட்டு இருக்கிறப்ப தான் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் வெறியோட வளர்றான். தான் அப்பாவை கொல்லணும், தான் அம்மா செத்ததுக்கான காரணமே தான் அப்பா தான் சொல்லிட்டு இவ்வளோ நாள் வெறியோட பயங்கர வயலன்ஸோட வளர்ந்துருக்கான். அவனுடைய இன்ட்ரோ தான் எனக்கு தெரிஞ்சு இன்டர்மிஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தான் அப்பாவை கொல்லுவேன்னு சொல்லிட்டு வர்றப்ப தான் இன்ட்ரோல் பிளாக்கே போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்துட்டு நம்ம மகனுக்கும் அப்பனுக்கும் இருக்கக்கூடிய சண்டை தான். அப்பா வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன தான் மிகப்பெரிய கேங்ஸ்டராக இருந்தாலும் தான் பையனை கொல்லவே முடியாது. ஏன்னா தனக்கு பிறந்த ஒரே அடையாளம் அவன் தான். தனக்கு அப்புறம் தன்னுடைய வம்சம் நிலைக்கிறதுக்கு காரணமாக இருக்க போகிறதான் ஒருத்தன் தான். அப்படி இருக்கிறப்போ அவனையே கொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு சிக்கலில் இருக்காரு நம்ம ராயா. ஆனால் அவன் தான் அப்பாவை கொன்னே ஆகணுங்கிற மரண போதையில் இருக்கான். அப்படி இருக்கிறப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கக்கூடிய கிளாஷ் தான் செகண்ட் ஹாஃபாக இருக்க போகுது. பட் அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ், அதாவது அவர் ஷார்ட் ஹேரில் வராரு இல்லையா, அந்த போர்ஷன்ஸ்லாம் நடக்கக்கூடிய கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கணிக்க முடியுது. அதே மாதிரி இவ ப்ரெசென்ட்டில் அவர் வந்துட்டு நரைச்ச முடியோடு இருக்கார் பார்த்தீங்களா, அதாவது தான் பையனுக்கும் அப்பாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஷ் வரப்போகுது, இதுவுமே கணிக்க முடியுது. ஆனால் இந்த ரெண்டு ஸ்டோரிக்கும் நடுவில் வெறும் லாங் ஹேர் விட்டுக்கிட்டு ஒரு லுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வராரு. அவருக்கு முடி நரைச்சும் போகலை, ஆனால் அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸும் இல்லை. அது மாதிரி ஒரு லுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வராரு. அந்த இடத்துல தான் நம்ம ருக்மிணி வசந்த் அவர்களுமே வர்ற மாதிரி காட்டுறாங்க. நம்ம ராயா கூட சில கான்வர்சேஷன்ஸ்லாம் அவங்க வச்சுக்கிற மாதிரி காட்டுறாங்க. Hoping to have a civilized conversation. அந்த இடத்துல என்ன கதை இருக்க போகுது அப்படிங்கிறது தான் வந்துட்டு கொஞ்சம் கியூரியாசிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த திரைப்படத்தை மொத்தம் 3 செக்மெண்ட்டாக தான் பிரித்து வச்சுருக்காங்க. அதாவது ஷார்ட் ஹேரில் இருக்கக்கூடிய யாஷ் அவர்கள் ஒரு தனி செக்மெண்ட்டு, அப்புறம் இப்போ கொஞ்சம் லாங் ஹேரில் வராரு பார்த்தீங்களா மிடில் ஏஜ்டு மேன் மாதிரி, இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தனி செக்மெண்ட்டு, அப்புறம் அந்த நரைச்ச முடியோட வர்றது தான் பையன்கிட்ட இருந்து தப்பிச்சு போகிறது, இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு செக்மெண்ட். இந்த 3 செக்மெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ இதில் நம்ம ருக்மிணி வசந்த் அவர்களை தான் எப்படி காட்டியிருக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா வந்துட்டு அவங்கள ஒரு அசாசினேட் மாதிரி காட்டுறாங்க. அதாவது நம்ம யாஷ் அவர்கள்
அவர்களை கொல்றதுக்காக நியமிக்கப்பட்ட ஒரு அசாசினேட் தான் நம்ம ருக்மிணி அவர்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. Who the hell are you? அண்ட் இவங்க எப்படி நம்ம யாஷை கொல்ல போகிறாங்க, அண்ட் யாஷ் அவர்கள் இவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரியும் அந்த செக்மெண்ட் போகலாம். அல்லது கொல்ல வந்த ருக்மிணிவே இவர் கரெக்ட் பண்ணிட்டாரா அப்படிங்கிற மாதிரி கூட காட்டலாம். தெரில, எடுத்தாலும் எடுத்து வச்சிருப்பானுங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு கிளைமேக்ஸில் மறுபடியும் அந்த சர்க்கஸை நோக்கி போகிற மாதிரி காட்டுறாங்க. அதாவது அந்த அழிஞ்சி போன அந்த ராயலே சர்க்கஸ் அது இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கே வந்துட்டு கிளைமேக்ஸில் நம்ம யாஷ் அவர்கள் போகிறாரு. பின்னாடி நம்ம டிக்கெட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு துரத்திட்டு வராரு. மிகப்பெரிய ஒரு பனி பிரதேசமாக அது மாறி இருக்கு. இப்போ அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸ் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வச்சிருக்காங்க. மிக பிரம்மாண்டமான ஒரு ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்துட்டு டிக்கெட் வந்து ராயாவை கொள்றாரா, ராயா வந்து டிக்கெட்டை கொள்றாரா அப்படிங்கிறது தான் கிளைமேக்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஒரு ஃப்ளைட்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஃபோக்கஸ் பண்ணி காட்டிக்கிட்டே இருக்காங்க. அந்த ஃப்ளைட்லேருந்து சில பாகங்கள் எல்லாம் கலண்டு வந்து கீழே விழுகிற மாதிரியுமே அதை ஃபோக்கஸ்டாக காட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்சு மேபி அந்த ஃப்ளைட் நம்ம ராயா அவர்களுடைய ஃப்ளைட்டாக இருக்கலாம். அவர் மேபி வெப்பன் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கலாம். அப்படி அவருடைய ஃப்ளைட் வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆகிறப்போ வந்துட்டு நம்ம டிக்கெட் அதை தடுத்து அந்த ஃப்ளைட் எல்லாம் உடச்சி சதற விடுறாரு அப்படிங்கிற மாதிரி கூட அந்த கிளைமேக்ஸை கொண்டு வரலாம். பட் அந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ பிரம்மாண்டமாக தாங்க இருந்துச்சு. அந்த பனிக்கு நடுவில் அத்தனை பேர் துரத்திட்டு வராங்க நம்ம ராயாவை. ஸோ பெரிய ஒரு வார் சீக்வன்ஸ் மாதிரி அந்த கிளைமேக்ஸை ஷூட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியுது. படம் பார்க்கலாம் எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த கிளைமேக்ஸுடைய எண்டில் யாரோ ஒருத்தர் இறந்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஒன்று ராயா சாகணும், அப்படி இல்லைன்னா டிக்கெட் சாகணும். இவங்க ரெண்டு பேர்த்தில் யாரோ ஒருத்தர் இறந்து போகிறாங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஏதாவது கெஸ்ஸிங் இருக்கா? இவங்க ரெண்டு பேர்த்துல ப்ரோ டிக்கெட் செத்துருவார் இல்லை ராயா செத்துருவாருன்னு ஏதாவது ஒரு கெஸ்ஸிங் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அண்ட் ஃபைனலாக வந்துட்டு இந்த திரைப்படம் எப்படி இருக்க போகுதுன்னா, ஒருத்தனுடைய காஜ்னால, அதாவது ஒருத்தனுடைய பிடிவாதத்தினால, ஒருத்தனுடைய காமத்தினால எப்படி இத்தனை கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகுறாங்க. வாழ்க்கையை தொலைச்ச ஒரு பொண்ணு, அம்மாவை தொலைச்ச ஒரு பையன், இன்னும் பல பேர் பல விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா இழந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அது எல்லாத்துக்கும் காரணம் ஒருத்தனுடைய அந்த காமமும் ஒருத்தனுடைய அந்த பிடிவாதமும் தான். ஜெகஜோதியாக கூட்டம் நிரம்பி வலிஞ்ச அந்த சர்க்கஸு கடைசியில் யாருமே இல்லாத ஒரு பாலடைஞ்ச இடமா மாறி நிற்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் ஒருத்தன். ஸோ அதனால தான் அவனை வந்து அந்த பாவம் விடாமல் துரத்திக்கிட்டே இருக்கு. அவங்க பையன் மூலமாகவும் அந்த பாவம் வந்து துரத்திக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் காட்ட போகிறாங்க. இந்த மாதிரி வாழ்ந்தீங்கன்னா உங்களுடைய முடிவும் இப்படி தாண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ்க்கு புரிய வைக்கிற மாதிரி தான் இந்த திரைப்படத்தை எடுத்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சரி, ஓகே நண்பர்களே, இந்த ட்ரெய்லரை வச்சு நான் பார்த்த விஷயங்கள்லாம் இதெல்லாம் தான். பட் இந்த திரைப்படம் வந்துட்டு ஒரு நல்ல படமாக வந்தே ஆகணும், கட்டாயம் நல்ல படமாக வந்தாகணும். கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா போதும், நம்ம யாஷ் அவர்களை ட்ரோல் பண்ணியே வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்ருவாங்க. ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போவே அந்த டிக்கெட் ட்ரோல் எல்லாம் ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம யாஷ் அவர்களுடைய அந்த வயசான லுக்கை பார்த்துட்டு என்னடா தக் லைஃப் கமல் மாதிரியே இருக்காருன்னு சொல்லிட்டு இப்போவே ட்ரோல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படம் ஒரு நல்ல படமாக வந்து பிளாக் பஸ்டர் ஆகி 1000 crores வசூல் பண்ணால் மட்டும்தான் அந்த ட்ரோல்லேருந்து இவரால் தப்பிக்க முடியும். ஒரு வேளை வந்துட்டு பார்த்தீங்கன்னா புட்டுட்டு போச்சுன்னு வைங்க, வச்சு செய்வானுங்க. மோஸ்ட் ட்ரோலஸ்ட் ஃபிலிம் ஆஃப் த இயராகவே இது மாறிடும். அந்த ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஷுவல்ஸ்லாம் இருக்குது. கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா முடிஞ்சுது அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த திரைப்படத்தின் மேலே ஏகப்பட்ட கான்ட்ரவர்சிஸ் ஒன்றா ரெண்டா எக்கச்சக்கமாக வச்சுட்டு இருக்காங்க. முதல்ல வந்துட்டு ஒரு பயங்கரமான ஹீரோ, பேன் இண்டியன் ஸ்டாரான நம்ம யாஷ் அவர்கள், அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பல பெண்களோட தொடர்பில் இருக்கிற மாதிரி இந்த திரைப்படத்தில் காட்டுறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம பசங்களும் பழகிடுவாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது. ஸோ சினிமாவை பார்க்குறதுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லை. அந்த கேரக்டர் அப்படி பண்ணுது அப்படிங்கிறதுக்காக நம்மளும் அதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அவர் வந்துட்டு சொல்லுவார், ஒரு டைலாக் சொல்லுவார், கேளுங்களேன். உன் தம்பிய கொளுத்தி அவன் சாம்பலை லைன் போட்டு இழுக்கணும்னு நினைக்கிறேன். சாம்பலை வந்துட்டு லைன் போட்டு உரியிறேன் அப்படிங்கிறாரு. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம பசங்களும் அதை தான் பண்ணுவானுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக சினிமாவை பார்க்குற வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. அவர் பண்ணிட்டு போகிறாரு. அவரே ஸ்க்ரீனில் மட்டும்தான் பண்ண போகிறாரு. ரியல் லைஃப்பில் அதெல்லாம் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம பசங்க எல்லாருமே அப்படி இருக்கிற வரையில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அதே மாதிரி பெண்களை வந்துட்டு தவறாக காட்டியிருக்காங்க இந்த திரைப்படத்துலன்னு சொல்லிட்டு அது ஒரு கான்ட்ரவர்சியாக ஓடிட்டுருக்கு. நம்ம யாஷ் அவர்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணோட வாயிலே வந்து பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்து சொருவார். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி விட்ட டீசரில் கூட ஒரு பொண்ணோட வாயில் கன்னை வச்சு அதுவும் அந்த ஆங்கிள்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினாங்க. இதே மாதிரி கோட் திரைப்படத்தில் வந்துட்டு ஒரு சீன் இருக்குது. அதில் வந்துட்டு ஒரு ஆணுடைய வாயில் நம்ம விஜய் அவர்கள் கன்னை வச்சுட்டு நிற்பார். அந்த ஆங்கிள் கொஞ்சம் பாருங்களேன். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் இடம் பெற்றிருக்கு. அதே மாதிரி தான் இதுவுமே ஆணை காட்டுறாங்களோ பெண்ணை அப்படி காட்டுறாங்களோ, ஆக மொத்தத்தில் வந்துட்டு இது ஒரு சினிமா, அவ்வளோதான். ஸோ இதை ஸ்க்ரீனில் நம்ம பார்க்குறோம், நம்ம என்ஜாய் பண்ணுறோம், வந்துடுறோம். அதுக்கப்புறம் அடுத்த நொடியே அதை மறந்துடுறோம், அவ்வளோதான். ஸோ இதை வந்துட்டு இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படி பண்ணியிருக்கக்கூடாதுன்ட்டு பெரிய கான்ட்ரவர்சி பண்ணுறதுக்குலாம் இதில் ஒன்றுமே கிடையாது. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மால் நியூடாக நிற்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். ஒரு பொண்ணு முன்னாடி வந்துட்டு நியூடாக நிற்கிறாரு, இதெல்லாம் என்ன கலாச்சாரம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணுறவங்க சொல்கிற பாயிண்ட் என்னென்னா, பார்க்க அசிங்கமாக இருக்குது, இதெல்லாம் பார்க்க ரொம்ப அசிங்கமாக இருக்குது, ஒரு பொண்ணை தப்பாக காட்டுறாங்க, இதெல்லாம் ரொம்ப அசிங்கமாக இருக்குங்கிற அந்த வார்த்தை தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க.
ஆக்சுவலாக சினிமாங்கிறது வந்துட்டு அழகாக இருக்கிறத மட்டும் காட்டாது, அசிங்கமாக இருக்கிறதையும் காட்டும், கேவலமாக இருக்கிறதையும் காட்டும், அழகாக இருக்கிறதையும் காட்டும், எல்லாத்தையுமே காட்டுறது தான் சினிமா. எல்லாமே கலந்தது தான் சினிமா. இதை மட்டும்தான் நம்ம காட்டணும், இதை காட்டக்கூடாது அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக இந்த திரைப்படம் ரேட்டட் படம். ஸோ அடல்ட் ஆடியன்ஸ் மட்டும்தான் பார்க்கணும், 18 வயசுக்கு மேலே உள்ளவர்கள் மெச்சூர்டு ஆடியன்ஸ் மட்டும்தான் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. அந்த மெச்சூர்டு ஆடியன்ஸ்னால் யார் தெரியுமா? இதெல்லாம் வெறும் சினிமா, இதை சினிமாக்குள்ளே மட்டும் பார்த்து ரசிச்சுட்டு போயிடலாங்கிற அந்த மென்டாலிட்டிக்கு வராங்க பார்த்தீங்களா, அவங்க தான் மெச்சூர்டு ஆடியன்ஸ். அவங்க மட்டும்தான் இந்த திரைப்படத்தை பார்க்கணும்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறமும் வந்துட்டு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணுறதுல எந்த ஒரு யூஸும் இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஆனால் நம்ம பசங்க தான் ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறானுங்களே, அதுதான் எங்கள் ப்ராப்ளமே. ஒரு படத்தை பார்த்துட்டு நானும் அதே மாதிரி ஆகணும், இந்த கேஜிஎஃப் பார்த்துட்டு ராக்கி பாய் மாதிரி தான் நான் இருப்பேன்னு சொல்லிட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்களே, அதுதான் கொஞ்சம் கவலைப்பட வேண்டிய விஷயமா இருக்குது. ஆக மொத்தத்தில் நண்பர்களே, இந்த திரைப்படத்தின் மேலே ஏகப்பட்ட கான்ட்ரவர்சிஸ் இருக்குது. ஆல்ரெடி அடிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. படம் கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா முடிஞ்சுது, வச்சு செஞ்சு விட்ருவானுங்க அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே இல்லை. சரி, ஓகே நண்பர்களே, கண்டிப்பாக இந்த டாக்ஸிக் திரைப்படம் நல்ல படமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம். சரி, நீங்கள் இந்த டாக்ஸிக் படத்தினுடைய ட்ரெய்லரை பார்த்தீங்களா? உங்களுக்கு இந்த ட்ரெய்லர் பிடிச்சிருந்தான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்லாம் சொல்லிட்டு போங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.